ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 4 மணிக்கே ஏஞ்சி கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டேங்க. என்னோடய வளர்ப்பு கூடவே இருக்குது. அப்படியே நம்ம செவ்வாய் கோரையில் முருகனுக்கு வெத்தலை தீபம் போடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முருகனுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம்லாம் பண்ணி இன்றைக்கி பூஜையை ரொம்ப சிறப்பாகவே ஆரம்பித்தாச்சுங்க. பால் அபிஷேகம் பண்ணி அவருக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு தீப தூபம் காட்டி அபிஷேகத்தை ஆரம்பித்து வச்சாச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், முருகன் சிலை வச்சாலும் சரி, வேல் வச்சாலும் சரி, உங்களால் முடிஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக நீங்கள் மனசில் என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யுங்க. நடக்குது. ஆனால் முழு மனதோட முழு திருப்தியாக நீங்கள் செய்யணும். முருகனை முழுசாக நம்பணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி நம்பி உங்களோட ரகசியங்களை சொல்லுவீங்களோ அதே மாதிரி முருகனை மனசார நினச்சிட்டு முழுசாக நம்பி அவர் தான் கெதி அப்படின்னு நம்பி நீங்கள் இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குதுங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் துவரம்பருப்பு தீபம், அப்புறம் வெத்தலையில் நம்ம கோரிக்கை எழுதி அதில் 6 ரூபா காயின் வச்சு வேண்டிக்கிறது, அப்புறம் அகலில் மஞ்சள் தடவி கல் உப்பு வச்சு அதில் குங்குமம் போட்டு 6 மிளகு போட்டு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை வச்சுக்கிறது, அப்புறம் முருகனுக்கு 6 ஏலக்காயில் மாலை கட்டி போடுறது அப்படின்னு பூஜையெல்லாம் நல்ல சிறப்பாக நான் செய்கிறேங்க. இது ஒன்றுக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது நடந்துட்டு வருது. அது நடந்து முடிஞ்சாலும் அந்த வேண்டுதலை நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேங்க. இது வெற்றிலை தீபம், வெற்றியை தரும் வெற்றிலை தீபம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வெற்றிலை தீபம் போட்டு நான் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கேங்க. இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. நமக்கு கிடைச்ச பலன் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. உண்மையிலே முருகனோட பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே முருகன் ஒரு கடவுள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.